நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இணைந்து நிற்கும் புகைப்படம் தொடர்பான விவாதம் தற்போது சமூக வலைதளங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இந்த புகைப்படம் உண்மையல்ல, இது எடிட் செய்யப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது வெளிப்பாட்டின் மூலம் இந்த புகைப்படம் சீமான் நேரில் மேதகு பிரபாகரனை சந்தித்து எடுத்ததல்ல என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் கூறியதன்படி ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பணிபுரிந்த போது சீமான் நண்பரின் கோரிக்கையின்படி அந்த புகைப்படத்தை எடிட் செய்ததாகவும் இதை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் சீமான் மற்றும் பிரபாகரன் மீதான மரியாதையால் என்றும் தெரிவித்துள்ளார். என்னன்னா, எனக்கு சீமான் அண்ணா அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோஸ் 7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நேச்சுராக ஒரு லைவாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம். அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ மறந்துருப்போம், வைக்காம விட்டுருப்போம். அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும், இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணலை. சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம், நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேதகு பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் பல கருத்துக்களை வெளியிட்டு உள்ளார். அதில் சீமான் சித்தப்பாவை சந்தித்தது உண்மைதான், ஆனால் அவர் சொல்வதைப் போல மணிக்கணக்கில் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. குறைந்தது 8 to 10 நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம். அங்கு அவர் புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் பாதுகாப்பு கருதி அங்கு வருவோரின் கேமராவில் புகைப்படம் எடுக்க அனுமதியில்லை. குடும்ப உறவினர்களே இயக்கத்தின் கேமராவில்தான் புகைப்படம் எடுப்பார்கள். அதன் பின்னர் அவர்களிடம் அந்த புகைப்படம் கொடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன என கார்த்திக் தெரிவித்தார். புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருந்திருக்கும் கட்டாயமா அவருக்கு. ஏன்னா போறவங்க கூட கட்டாயமா அவர் புகைப்படம் எடுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கட்டாயம் எடுத்துப்பாரு. அதுல ஏன்னா இவர் அவர் அழைச்சுதானே போயிருந்தாரு. அது அவர் அழைச்ச நிலை இவர் பார்க்க விரும்பி போயிருந்தாரு. அப்ப போயிருந்த போது அவர் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அங்க அவரோட எடுத்த படமா இருக்காது. அது அவருக்கு அந்த சில தடைகளை தாண்டி தான் அந்த படங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி அவருக்கு கிடைக்காததால தானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணி இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.